நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பிளானட்டுகள்லேயே பார்க்கறதுக்கு வளையத்தோட அழகா இருக்கிறதுக்கு ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அது நம்மளுடைய சேட்டன் சனி கிரகம் தான். அதே மாதிரி நம்ம சனி கிரகத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ரிங்ஸ் அப்படிங்கிறது மொத்தமா 7 லேயர்களை கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள மேக்ஸிமம் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா அந்த ரிங்ஸ் எல்லாமே சனி கிரகத்துல இருந்து எவ்வளவு தூரம் பறந்து விரிஞ்சு இருக்கும்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 2,82,000 கிலோமீட்டர் வரைக்கும் சனி கிரகத்துல இருந்து அந்த ரிங்ஸ் அப்படிங்கிறது பறந்து விரிஞ்சு இருக்குது. ஆனா நான் இப்ப சொல்ல போற இந்த ஒரு விஷயம் நிறைய பேரோட மனசுல கண்டிப்பா இந்த ஒரு யோசனையோ இந்த ஒரு கேள்வியோ வந்திருக்கவே வாய்ப்பு இல்ல. நம்மளுடைய சூரிய குடும்பத்துல சர்டன் சனி கிரகம் வளையத்தோட அழகா பாக்குறதுக்கு இருக்கு. நம்ம சயின்டிஸ்டுகளும் நம்மளோட பூமி மாதிரியே பாக்குறதுக்கு இருக்கிற மாதிரி ஏகப்பட்ட கிரகங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல இது கூடவே நம்ம ஜூபிட்டர், அதாவது நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிரகமான வியாழன் கிரகம் மாதிரி இருக்கக்கூடிய கிரகங்களை கூட நம்மளோட சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. பிரம்மாண்டமான வாயு கிரகங்களை கூட கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம ஜூபிட்டர் மாதிரி. ஆனா நம்ம சனி கிரகம் சர்டன் மாதிரி வளையங்களோடு இருக்கக்கூடிய கிரகங்கள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் இதுவரைக்கும் ஒண்ணு கூட கண்டுபிடிச்சது இல்ல. யார் சொன்னா? நம்மளுடைய சயின்டிஸ்டுகள் நம்மளுடைய சனி கிரகம் சர்டன் மாதிரி வளையத்தோடு இருக்கக்கூடிய J1407d அப்படி சொல்லப்படக்கூடிய சனி கிரகம் மாதிரி பார்க்கிறதுக்கு இருக்கக்கூடிய வளையங்களோடு இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சயின்டிஸ்டுகள் வளையத்தோடு இருக்கக்கூடிய கிரகங்களை கண்டுபிடிச்சதுல முதல் கிரகமா இருக்கிறதும் இந்த கிரகம். எல்லாத்துக்கும் மேல ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்மளுடைய சனி கிரகத்தோடைய வளையம், அதாவது சனி கிரகத்துல இருந்து அந்த வளையத்தோடைய நீளம் அப்படிங்கிறது 2,82,000 கிலோமீட்டர் வரைக்கும் பறந்து விரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னல. ஆனா இப்போ இவங்க சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய J1407d அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கிரகத்தோட இருக்கக்கூடிய அதோட வளையம் அப்படிங்கிறது நம்ம சனி கிரகத்துக்கு இருக்கக்கூடிய வளையத்தை விட இதோட வளையம் அப்படிங்கிறது 200 மடங்கு பெருசா. இன்னும் பல விஷயங்கள் இந்த கிரகத்தை பத்தி இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷன் சேனலுக்கு இதை முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. வெல்கம் பேக் ஆன நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். முதல் விஷயம், நம்மளுடைய சயின்டிஸ்டுகள் ஒரு புது கிரகத்தை எப்படிப்பா கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி பல பேருக்கு இருக்கும். அதுக்கு நான் சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேன். புதுசா ஒரு கிரகம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சயின்டிஸ்டுகள் கெஸ் பண்றதுக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கும் அவங்க பயன்படுத்தக்கூடிய மெத்தடோட பேர் தான் டிரான்சிட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய மில்கிவே கேலக்சில பல கோடி நட்சத்திரங்கள் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்ல ஏதாச்சும் ஒரு நட்சத்திரத்தை நம்மளோட விஞ்ஞானிகள் ஆய்வு பண்றாங்க அப்படின்னா அப்படி போக்கஸ் பண்ணி ஆய்வு பண்ணும் போது அந்த நட்சத்திரத்தோடைய வெளிச்சம் அப்படிங்கிறது கொஞ்ச நேரத்துக்கு அந்த நட்சத்திரத்தோடைய வெளிச்சம் அப்படிங்கிறது மறைஞ்சு போயிட்டு திரும்ப மறுபடியும் அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது வரும். இதுக்கு காரணம் கண்டிப்பா அதுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு கிரகம் இருக்கு. அந்த கிரகத்தோடைய இடையூறு காரணமா தான் அதோட வெளிச்சம் இந்த மாதிரி மறைஞ்சு மறுபடியும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்ப வர்றதுக்கு ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் கெஸ் பண்ணி இந்த டிரான்சிட் மெத்தட் மூலமா ஒரு கிரகம் இருக்கு, ஒரு நட்சத்திரம் சுத்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க. இப்படி இந்த டிரான்சிட் மெத்தட் மூலமா நம்மளுடைய சயின்டிஸ்ட்கள் நம்மளுடைய மில்கிவே கேலக்சியில் இருக்கக்கூடிய பல நட்சத்திரங்களை தொடர்ந்து பல வருடங்கள் பல மாதங்கள் வந்து கண்டினியூஸா அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆய்வுகள் பண்ணி பல கிரகங்களை வந்து இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது நிறைய கிரகங்கள் நம்ம பூமி மாதிரியும் கண்டுபிடிச்சிருக்காங்க, நீர் வடிவத்தில் இருக்கிற மாதிரியும் சில ஐஸ் பிளானட்டுகளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சில கிரகங்கள் பார்க்கிறதுக்கு வினோதமா இருக்கக்கூடிய கிரகங்களா இருக்கட்டும், நம்ம ஜூபிட்டர் மாதிரி மிகப்பெரிய ஒரு கேஸ் செயின்டா இருக்கட்டும், அந்த மாதிரியான ஒரு பிளானட்டுகளை கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி நம்மளுடைய சயின்டிஸ்டுகள் பல வருஷமா தொடர்ந்து புது புது நட்சத்திரங்கள்ல இருந்து புது புது கிரகங்களை பல வருஷமா தொடர்ந்து ஆய்வுகள் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு தான் வராங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆய்வுகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுல 2007 காலகட்டத்தில் ஒரு நட்சத்திரத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுடைய சயின்டிஸ்டுகள் தொடர்ந்து ஆய்வுகளை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நட்சத்திரத்துக்கு சயின்டிஸ்டுகள் என்ன பேர் வச்சாங்கன்னா 1SWASP J1407 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நட்சத்திரத்துக்கு பேர் வச்சு அந்த நட்சத்திரத்தை ஃபோக்கஸ் பண்ணி தொடர்ந்து ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அந்த ஆய்வு பண்ணது மூலமா அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான நம்மளுடைய சூரியன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா திடீர்னு அந்த நட்சத்திரத்தோடைய ஒளி, அதாவது லைட் அப்படிங்கிறது மறைஞ்சு போகுது. சயின்டிஸ்டுகள் என்னடா இதோட வெளிச்சம் மறைஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆச்சரியத்தோட அதை தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆய்வு பண்ண ஆரம்பிச்சாங்க. கண்டிப்பா இந்த ஸ்டார் பக்கத்துல ஏதோ ஒரு பிளானட் இருக்கு, அந்த பிளானட்டோட இடையூறு காரணமா தான் இதோடைய வெளிச்சம் அப்படிங்கிறது மறைஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் தொடர்ந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி ஆய்வுகள் பண்ண ஆரம்பிக்காங்க. கண்டிப்பா சில மணி நேரத்துக்கு அப்புறம் அதோடைய வெளிச்சம் அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து காத்துக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய சயின்டிஸ்டுகள். சில மணி நேரம் ஆகுது, சில நாட்கள் ஆகுது, இப்படி நாட்கள் போய்கிட்டே இருக்குது.
இருக்குது. ஆனா அதோட வெளிச்சம் அப்படிங்கிறது திரும்ப வரவே இல்லை. சயின்டிஸ்டுகளுடைய மனசுல மிகப்பெரிய ஒரு குழப்பத்தையும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு இந்த ஒரு விஷயம். நாட்கள் போக போக காத்துக்கிட்டே இருக்காங்க நம்மளோட சயின்டிஸ்டுகள். இறுதியா 56 நாட்களுக்கு அப்புறம் அந்த நட்சத்திரத்தோடைய ஒளி லைட் அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆகுது. நம்மளுடைய விஞ்ஞானிகளோட கண்ணிலையும் அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது படுது. ஆனா சயின்டிஸ்டுகளுடைய மனசுல மிகப்பெரிய ஒரு கேள்வியும் ஒரு அதிர்ச்சியும் அந்த நேரத்தில் ஏற்பட்டுச்சு. காரணம், ஒரு கிரகம் அந்த நட்சத்திரத்தை சுத்தி வருது அப்படின்னா அது இவ்வளவு நாட்கள் எப்படி அதோட வெளிச்சத்தை மறைச்சு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்தோட இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் இதை தொடர்ந்து ஆய்வு பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆய்வு பண்றாங்க. அந்த ஆய்வோட ரிசல்ட் அப்படிங்கிறது அந்த சயின்டிஸ்ட் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சு. அந்த ஆய்வோட முடிவுல இந்த நட்சத்திரத்தை சுத்தி ஒரு கிரகம் வலம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கிரகத்துக்கு J1407d அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரும் வைக்கிறாங்க. இது கூடவே அந்த கிரகத்திற்கு வளையம் இருக்கு நம்ம சேட்டர்ன் மாதிரி அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அது நம்ம சேட்டர்ன் மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. அதுதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை நம்ம சயின்டிஸ்டுகளுக்கு கொடுத்துச்சு. நம்மளுடைய சேட்டர்னுக்கு இருக்கக்கூடிய ரிங்ஸ் மொத்தமா 7 அப்படின்னா இந்த கிரகத்துக்கு இருக்கக்கூடிய ரிங்ஸோடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது மொத்தமா 35 ரிங்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கிரகத்துக்கு இருக்கக்கூடிய வளையம் அப்படிங்கிறது நம்மளுடைய சேட்டர்ன் சனி கிரகத்துக்கு இருக்கிற வளையத்தோடைய அகலத்தை விட 200 மடங்கு பெருசு அப்படிங்கறத அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம சனி கிரகத்தோடைய வளையம் மொத்தமா 7 இருக்குது. அந்த 7 வளையத்தோடைய அகலம் மட்டுமே 2,82,000 கிலோமீட்டருக்கு பறந்து விரிஞ்சு இருக்கு அப்படின்னா இந்த கிரகத்துல மொத்தமா 35 லேயர் கொண்ட அந்த வளையங்கள் இருக்கு. அந்த வளையங்களுடைய அகலம் 200 மடங்கு அதிகம் அப்படின்னா எவ்வளவு பிரம்மாண்டமான வளையத்தோட அந்த கிரகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த ஒரு விஷயம் நம்மளுடைய சயின்டிஸ்டுகளுடைய மனசுல மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துச்சு. இது மட்டும் இல்லாம இந்த கிரகம் அதோடைய நட்சத்திரத்தோடைய வெளிச்சம் லைட் அப்படிங்கறத 95% மறைச்சிச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி 95% அதோடைய நட்சத்திரத்தோடைய அந்த லைட்டை மறைச்சது அப்படிங்கிறது அந்த கிரகம் மட்டும் இல்ல, அந்த கிரகத்தோட வளையமும் சேர்ந்துதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சயின்டிஸ்டுகளை இன்னும் ஆச்சரியப்படுத்துச்சு. இது கூடவே ஒரே மாதிரியான அளவுல அதோடைய சூரியனுடைய வெளிச்சத்தை அந்த கிரகம் வந்து மறைக்கல. அதுக்கு காரணமா இருந்தது அந்த கிரகத்தோடைய வளையம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு டென்சிட்டியா இருக்கோ, அதே நேரத்தில் எந்த கோணத்துல அந்த சூரியனுக்கு நேரா அது இருக்கோ அதை பொறுத்து அதோடைய பிரைட்னஸ் அப்படிங்கிறது மாறுபட்டு தான் அது வந்து மறைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சயின்டிஸ்டுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 56 நாட்கள் தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்தை அந்த கிரகம் பண்ணியிருக்கு. அதோடைய சூரியனுடைய நட்சத்திரத்தோடைய வெளிச்சத்தை மறைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் சயின்டிஸ்டுகளை இன்னும் ஆச்சரியப்படுத்துச்சு. அதோட வளையமும் சேர்ந்து தான் மறைச்சிருக்கு அப்படிங்கிறது இன்னும் பயங்கர ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த கிரகத்தோடைய வளையம், அதாவது 35 லேயர்கள் கொண்ட அந்த வளையம் அப்படிங்கிறதுல சின்ன சின்ன கேப் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கேப்பை உன்னிப்பா கவனிச்சு ஆய்வு பண்ணது மூலமா அந்த கேப்புகள்ல துணைக்கோள்கள், அதாவது நிலவுகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நிலவுகள் எப்படி உருவாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய சனி கிரகத்தோடைய வளையங்கள்லயும் நிலவுகள் அப்படிங்கிறது இருக்கு. அந்த நிலவுகள் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு தியரி வச்சிருக்கோம். அந்த வளையத்தில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி டஸ்ட் பார்ட்டிகள், அந்த ஐஸ் பார்ட்டிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் அந்த நிலவை நம்மளுடைய சேட்டனுக்கு அந்த ரிங்குக்குள்ள வந்து உருவாக்கி இருக்கு. அதே மாதிரி தான் இந்த வளையத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்தோடைய அந்த நிலவுகள் எல்லாமே அதுவும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் பார்ட்டிகள் அதோடைய அந்த ஐஸ் பார்ட்டிகளால தான் உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் வந்து ஒரு தியரியை வந்து முன்வைக்கிறாங்க. இந்த J1407d அப்படிங்கிற இந்த கிரகமும் அதை சுத்தி இருக்கக்கூடிய வளையத்தோடைய அகலத்தை நீங்க இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா 5,62,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த கிரகத்துல இருந்து ஆரம்பிச்சு அதோடைய வளையம் வரைக்கும் பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கிரகமா தான் இந்த கிரகம் இருக்கு அப்படின்னு சயின்டிஸ்டுகள் வந்து சொல்றாங்க. இன்னும் சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதல் கிரகமான புதன், மெர்க்குரி பிளானட் நம்மளுடைய சூரியன்ல இருந்து 5,82,00,000 கிலோமீட்டர் தூரத்துல வந்து இருக்குது. ஆனா இந்த J1407d அப்படிங்கிற இந்த பிளானட்டும் அதோட ரிங்கும் சேர்த்து மொத்தமா அதோட அகலம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 5,62,00,000 கிலோமீட்டருக்கு பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கு. சோ இதை வச்சு நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம் இந்த கிரகம் எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கிரகமா இருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இந்த கிரகத்தை பத்தி சயின்டிஸ்டுகள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கிரகத்தை சுத்தி இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான வளையங்கள் எல்லாமே ரொம்ப தின்னா இருக்கு அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சொன்ன பல மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த கிரகத்தை சுத்தி இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான வளையங்கள் காணாம போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. மேபி அந்த கிரகத்தோடைய அந்த வளையங்கள் நிலவுகளா கூட உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து ஒரு நிலவு இருக்கிற மாதிரி நம்ம சயின்டிஸ்டுகள் வந்து கெஸ் பண்ணி இருந்தாலும் ஃபியூச்சர்ல அந்த வளையங்கள் காணாம போய் பல நிலவுகள் இந்த கிரகத்துக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் வந்து கெஸ் பண்றாங்க. கடைசியா 1SWASP J1407 அப்படிங்கிற அந்த சூரியனும் அதை சுத்தி வரக்கூடிய இந்த J1470
20D அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சனி கிரகம் மாதிரி பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய வளையத்தோட இருக்கக்கூடிய இந்த கிரகம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சூரிய குடும்பத்திலிருந்து 434 ஒளியாண்டுகள் தள்ளி அவ்வளவு தூரத்துல தான் இந்த கிரகமும் அதோடைய நட்சத்திரமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த கிரகம் அப்படிங்கிறது நம்மளுடைய சூரிய குடும்பத்துல இருந்திருந்துச்சு அப்படின்னா அதோடைய பிரம்மாண்டமான வளையமும் அந்த கிரகத்தோட மொத்த தோற்றமும் வானத்திலிருந்து பார்க்கிறதுக்கே ரொம்ப வினோதமாகவும் ரொம்ப ஆச்சரியமா பயங்கரமா தான் இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்ச இந்த ஒரு கிரகம் தான் நம்மளுடைய சூரிய குடும்பத்துல வளையங்களோடு இருக்கக்கூடிய சர்டன் கிரகம் மாதிரி கண்டுபிடிச்ச முதல் கிரகம் அப்படிங்கிற பேருக்கு சொந்தமா இருக்கிறதும் இந்த ஒரு கிரகம் தான். இந்த ஒரு கிரகத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல அந்த இருள நிறைய மர்மங்கள் இதே மாதிரி ஏகப்பட்ட வினோதமான கிரகங்களும் ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறதா உண்மை. பல ஆய்வுகளை பண்ணா இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை நம்மளால தொடர்ந்து பண்ண முடியும். ஆனா நம்ம விண்வெளிக்கு ஆய்வுகளை பண்றதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே மாதிரி கடல் நம் பூமியில இருக்கக்கூடிய கடல்கள்ல ஆய்வுகளை இன்னும் நிறைய பண்ணாமலே இருக்கும். சொல்ல போனா 95% நம்ம வந்து ஆய்வுகள் பண்ணாமலே இருக்குன்னு தான் சொல்லலாம். அப்படி கடல்லையும் பல மர்மங்கள் இன்னும் நமக்கு தெரியாம மறைஞ்சிட்டு இருக்கு. நம்ம பூமியை சுத்தி என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது முன்னாடி பூமியில என்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பூமியை நல்லபடியா அடுத்தடுத்த தலைமுறைக்கு நல்லா சேஃபா கொண்டு போறது தான் நம்ம எல்லாரோடைய முக்கியமான ஒரு கடமை. ஏன்னா மனிதர்கள் மட்டும் இந்த பூமிக்கு சொந்தமானவங்க இல்ல, மனிதர்களோட பல உயிர்கள் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் சொந்தமானது தான் இந்த பூமி. அதனால எப்பவுமே மறந்துடாதீங்க, இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா உயிருக்கும் பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதுல தப்பே இல்லை. ஆனா பாதிப்பு ஏற்படுற மாதிரி ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அது மிகப்பெரிய ஒரு தப்பு தான். நம்ம வாழ்ற இந்த பூமிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பத்தி மட்டும் இல்லாம பூமிக்கு வெளியே விண்வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா. வீடியோ நிறையா பேருக்கு சஜஷன் பண்ணுற மாதிரி ஹைப் பண்ணி விட்டிங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷன் இருக்கும், அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ மற்ற வீடியோஸ் பார்க்குறதுக்கு மேலே ஐக்கால் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.